குரு சுக்ரன் இணைவு இன் மீனம் குருதசா அண்ட் மேரேஜ் எப்படி இருக்கும்? குரு சுக்ரன் சேர்ந்தாலே டிலே பண்ணுவாங்களேங்க. 22/2/99 10:40 PM சிங்கப்பூர். இப்போ ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம். சரி, குரு உச்சமா இருக்கிறாரு. சந்திரர் கிட்டத்தட்ட எத்தனை 1 2 கிரகங்கள் உச்சமா இருக்கிற ஜாதகம். 2 கிரகங்கள் உச்சமா இருக்காரு. லக்னாதிபதி உச்சமா இருக்கலாம். லக்னாதிபதி உச்சமாக இருந்து லக்னாதிபதியினுடைய வீடுகள் உச்சமாக இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க. சூரியனும் சந்திரனும் கேந்திர அமைப்புகள் இருக்காங்க. கேள்வி என்ன கேட்குறீங்க? இணைவு குரு அண்ட் மேரேஜ் லைஃப், குரு தசா அண்ட் மேரேஜ் லைஃப். ஆமா, குரு உங்களை என்ன செய்வாரு? 6ஆம் இடத்து பலனை செய்வாரு. ஆனா என்ன, லக்னாதிபதியோட இணைஞ்சிருக்கிறாருன்றதுனால இந்த இடத்துல ஒரு மாதிரியான வில்லங்கமான இடத்துல உங்களை இழுத்துட்டு போகும்போது சுக்கிரன் குருவோட தலையில் தட்டுவாரு. ஏய் பார்த்துரு, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ற மாதிரியான சில விஷயம் இருக்கும். குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்துல சேரக்கூடாதுங்க. ஆனா அந்த இடத்துல அவர் லக்னாதிபதியா இருக்காரு. 6ஆம் பாவகத்தினுடைய சில அமைப்பு. குரு தசை என்ன பண்ணும்? இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்குது. ராகு தசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ராகு தசையில புதன் புக்தி. ராகு தசையில சனி புக்தி. இப்பவே சிங்கப்பூர்ல இருந்து எங்கேயாவது வெளியில போலான்ற மாதிரியான ஐடியாஸ் இருக்கும். அது என்னன்னு பாருங்க. ஏன்னா 8ம் சுபத்துவம் 12ம் சுபத்துவம். பெருமனா வெளியில போலான்ற மாதிரி சில ஐடியா இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு வெளியில தான் சிஸ்டர். இது என்னன்னு பாருங்க. கடகத்தை ராகுவும் கடக வீட்டுல இருக்கிறதும், அடுத்து இவரு வர்றது யாரு, குரு வர்றதும், அதற்கு பிறகு வரக்கூடிய சர வீட்டுல இருக்கக்கூடிய சனி வர்றதுன்னு சொல்லி அடுத்தடுத்து எல்லாம் அந்த அமைப்பு. புதனும் 12ஆம் அதிபதி தான். அப்ப சிங்கப்பூர் விட்டு வெளியில தான் அமைப்பு. ஆனா என்ன, இந்த அமைப்பு லேட்டு கல்யாணத்தை கொடுக்கும். எப்போதுமே இந்த மாதிரியான தன்மைகள் அவசரப்பட்டெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதீங்க. தாமதமான திருமண அமைப்பு கொடுக்கும். இந்த கிட்டத்தட்ட 2027 30 2030 வர்ற ஒரு அஷ்டம சனி வேற வரும். 2030 அந்த அஷ்டம சனியை தாண்டுங்க. 2030 ராகு திசையில சுக்கிரன் புக்தியில ஒரு மாதிரியான அமைப்புகள்ல பார்ட்னர்ஷிப்ல ஒரு டிஸ்டர்ப் வரும். அதுக்கப்புறம் ராகு தசை சூரியன் புக்தியில இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்து வெளியில போலாமா அப்படின்ற மாதிரி சில முடிவுகளை எடுப்பீங்க. ஆனா பெரிய கஷ்டம்லாம் இல்லை. திருமண வாழ்க்கை கெடாது. தாமதமா திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய ஜாதகம் தான். என்ன, இந்த ராசிக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லுவேன்ல, அந்த இடத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடம் சனி செவ்வாயோட அமைப்புகள் இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடம் ஒரு இயல்புல இருந்தாலும் கூட அந்த அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காருன்ற தன்மையில தாமதமா பொறுமையா கல்யாணம் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்களா?